வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுங்க. ஒன்று வந்து தேர்வை பார்த்து பயம் இருக்கக்கூடாது. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட். இதில் வந்து என்னை பாதிச்சிருக்குது இப்போ வந்து ரெண்டாவது விஷயங்க. அது ஏன்னா அதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரி, இவ்வளோ நாள் நான் அசிஸ்டன்ட் பர்பஸ்க்கு அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஒரு 60 to 70 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, டெஸ்கிரிப்டிவ் டைப்பும் பார்க்கலாம். ஏன்னா 4 வரை நெருங்கிட்டுருக்கு. என்ன தான் தள்ளி போனாலுமே அந்த குருஷியல் கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிறது எந்த ஒரு எக்ஸாமுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சரி டெஸ்கிரிப்டிவ் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். சரி, ரெண்டு விஷயமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மெட்டீரியலில் புக்ஸ்லேயோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நம்ம அந்த இது எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா அது நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, 1 மணி நேரம் டைம் தராங்க. 50 கொஷின்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு அது 1 மணி நேரம் தராங்க. 50 கொஷின்ஸ்க்கு 1 மணி நேரம் தராங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது எந்த ஏரியானா டெஸ்கிரிப்டிவ் டைப் தாங்க. நம்மளுக்கு செக்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப் மொத்தம் 8 கொஷின் கொடுத்து 5 கொஷின் எழுத சொல்கிறாங்க. ஒரு கொஷின்ஸ்க்கு 10 மார்க்கு. மொத்தம் வந்து டைமு 2 ஹவர்ஸ். உங்களுக்கு 120 செகண்ட்ஸ். இதுதாங்க கவனிக்கணும். ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக 2 3 நாளாக பண்ணுறேன். 2 3 நாளுமே என்னால் கொஞ்சம் அதை நினச்சி தான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. எதனாலனா ஃபஸ்ட்டு பார்த்து எழுதின புக்கை பார்த்து ஒரு கொஷின் எவ்வளோ நேரம் கம்ப்ளீட் பண்ண ஒரு டாபிக் எடுத்துன்ட்டு 3.5 பக்கத்துக்கு கீழே என்னால் குறைக்க முடியல. ஆனால் வந்து டைம் வந்து 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. சரி, ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது டைமை செட் பண்ணல, அப்ராக்சிமேட்டாக தான் பார்த்தேன். 40லேருந்து 45 நிமிஷம் வந்துச்சு. ஆனால் அவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ இது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த இது நம்மளுக்கு யூஸே ஆகாது. நம்ம ஒரு கொஷினுக்குனா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கொஷினுக்கு டெஸ்கிரிப்டிவ் டைப் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா 20 நிமிஷமாக, அதிகபட்சம் 24 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே போகக்கூடாதுங்க. இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்னால 20 மினிட்ஸ்லேருந்து உங்களுக்கு 24 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 பேஜஸ் இருக்குங்க. அதே மாதிரி சரி, அடுத்த வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணால் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 200 வேர்ட்ஸ் இருக்குதுங்க. ஒரு 10 மார்க் கொஷின்ஸ்னால் நம்மளுக்கு 3 விஷயம் கவர் பண்ணோம். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 24 மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேஜுக்கு கீழே குறையக்கூடாது. மேலே போனால் உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். அதனால் பார்த்துக்குங்க. மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் கவர் பண்ணது மினிமம் 20 வேர்ட்ஸ் இருக்குதுங்க. அதேமாதிரி ஒரு பேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 20 லைன் எழுத பழகுங்க. ரொம்ப தாராளமாக நம்ம பேஜ் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேஜுக்கு 10 லைன் எழுதுனா அது ரொம்ப அந்தளவுக்கு நம்மளுக்கு மார்க் வந்து வராது. இந்த 3 விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் இங்கே இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. பேஜஸும் 35 ஆயிடுச்சு. சரி, நம்ம பார்க்காம எழுதலான்னு சொல்லிட்டு இன்னொரு கொஷின் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நம்மளுக்கு டைம் வந்து ஒரு 30 நிமிஷத்தில் வந்தாலுமே பேஜஸ் வந்து 2 பேஜஸ்க்கு மேலே அந்த டக்குன்னு யோசிச்சு அந்த டைமில் என்னால் கொண்டுட்டு வர முடியல. 2 பேஜுக்கு மேலே கவர் பண்ண முடியல. நம்ம ஏதோ ஒன்று பேஜை ஃபில் பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக மார்க். ஒரு கொஷின் அது மாதிரி எதாச்சும் அவங்க பார்த்துட்டு அந்த கொஷின் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இவங்க சரியாக படிக்கல, ஏதோ பக்கத்தை கவர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேல்யூஷன் அப்போ. ஏன்னா இது டபுள் வேல்யூஷன் நினைக்கிறேங்க. ஏன்னா இதில் நம்ம மார்க்கு பிரச்சனையாக போயிடும். அதனால் அந்த இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நன்மைன்னு பார்த்தேன். அதனால் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த டைம் 10 மணி நேரம் பத்தலை. முடிஞ்ச அளவுக்கு பத்தலைன்னு சொல்கிறத விட இன்னும் நம்ம இன்னும் எந்தெந்த ஏரியாவில் இப்போ ஏன்னா வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டே தாங்க அதை சரி பண்ண முடியும். இது வந்து என்னோடய அனுபவம். உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி போய்ட்டுருக்கு, உங்களோட வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சிங்கன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதேமாதிரி ஏதாச்சும் எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.